இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து கருப்பு. மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவும் பொண்ணும் கேரளாலேருந்து சென்னைக்கு வராங்க. வந்த இடத்துல வந்து நகை வந்து திருட்டு போயிடுது. அப்போ வந்து இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸும் வந்து நகையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து போலீஸ் வந்து இது வந்து கோர்ட்டு மூலியமாக தான் நீங்கள் போய் இந்த நகையை வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து அந்த கோர்ட்டே வந்து அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து இவங்ககிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு கேஸ் இழுத்துக்கிட்டே போய் நிறைய பணத்தை வாங்கி ஏமாத்துறாரு. கேஸையும் முடிக்க மாட்டேங்கிற 4 மாசமா இழுத்துக்கிட்டே போகுது. அப்போ வந்து இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷன் வரப்போ கையில் பணம் இல்லை, நகையும் இல்லாதனால ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு கருப்பசாமி கோயிலில் போய் அவங்க வந்து கும்பிட்றாங்க. அப்போ கருப்பசாமியே வந்து இறங்கி வந்து இவங்களுக்கு உதவி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட லைன். மூக்குத்தி அம்மனில் வந்து நயன்தாரா சாமியாக வருவாங்க, இங்கே சூர்யா சார் சாமியாக வர்றாரு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னர் படமாக தான் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. இந்த படம் சூர்யா நடிச்சிருக்கனால ஒரு மாஸாகவும் கொஞ்சம் இந்த மசாலா படமாகவும் கொஞ்சம் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படம் போனதே தெரியல, ரொம்ப சூப்பராகவே போச்சு. எமோஷன் அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. படத்தோட பிரச்சனை என்னன்னா செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மாஸாகவும் ஒரு கமர்ஷியலாக எடுக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் சொதப்பிட்டாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து சில இடங்களில் கொஞ்சம் சூர்யாவோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தால் கூட அந்த எமோஷன்லாம் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது. சூர்யா இது வரைக்கும் சிங்கம்க்கு அப்புறம் எந்த படமே தேட்டரில் பெருசாக ஓடவே இல்லை. ஏன்னா ப்ரீவியஸில் வந்த படம்லாம் ரொம்ப மொக்க படமாக தான் இருந்துச்சு. அதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இது கம்பேக் படம்னு என்னால் சொல்ல முடியல. பட் டெஃபினட்டாக ஃபேமிலியோட ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக அந்த படம் தேட்டரில் போய் பார்க்கலாம். விஷுவல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டன்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஒரு கருப்பசாமி பாட்டு, ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 தான் சொல்ல முடியும். அங்கங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது, இன்னும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்குலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம். ஒரு கிளைமேக்ஸில் அந்த முழு கருப்பசாமியாக அவர் இது பண்ணுறப்போ கொஞ்சம் கார்த்தி சார் மாதிரியும் கொஞ்சம் தெரிஞ்சார். ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சூப்பர், செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து 5 out of 2.75 கொடுக்கலாம். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.